என்ன ப்ரோ 5 வருஷம் லவ்வா? 10 மாசம் லவ் ப்ரோ. நீ ப்ரோ? 12 வருஷம் லவ் ப்ரோ. எதுக்காக ப்ரோ இறந்தீங்க? என்னாச்சு? அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் ப்ரோ. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதனால தாங்கிக்க முடியல ப்ரோ. அதனால சூசைட் பண்ணிட்டேன். பாவம் நேரம் என் செல்லம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ நீ நினச்சிட்டு. ப்ரோ நீ சொல்லு ப்ரோ, எதுக்காக இறந்த? என்னை உண்மையா லவ் பண்றியா அப்படின்னு கேட்டா ப்ரோ. ஆமா உண்மையா தான் லவ் பண்றேன்னு சொன்னேன் ப்ரோ. அப்போ எனக்காக ஒரு வாட்டி சூசைட் பண்றா அப்படின்னு சொன்னா ப்ரோ. நானும் சூசைட் பண்ணிட்டேன் ப்ரோ. கண்ணை முழிச்சு பார்த்தா இங்கே இருக்கேன் ப்ரோ. தலைவா, நானும் உங்களை மாதிரி தான் என் ஆள் பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டேன். சரி, அந்த பொண்ணுக்கு கொஞ்சமாவது இறக்கம் இருக்குன்னு பார்த்தா அப்பெல்லாம் கிடையாது. அது நல்லா ஜாலியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ரியாலிட்டியை கீழே பாரு, பல்லா ஓலை பாரு ஃபர்ஸ்ட்டு. போய் இந்த மூஞ்சிக்காக. பெஸ்டினா எப்படி நான் சொல்லுது? அம்மா அப்பா ஃப்ரெண்டு லவ்வர் எல்லாருக்கும் லவ்வர் கீழே லவ்வருக்கும் மேல இல்லைண்ணா, ஃப்ரெண்டுக்கும் மேலே அம்மா அப்பா லவ்வர் எல்லாத்துக்கும் மேலே பெஸ்டி. ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணல, நான் இப்போ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். எப்போ எனக்கு ஒன்று பெஸ்டின்னு கச்சானோ அவங்க கூட நான் ஜாலியாக இருக்கேன். அந்த போல உனக்காவாடி நான் செத்தேன் கோபால. தலைவா உன்னோட ஆளை பாரு. சரி, நீங்க ஏதாச்சும் ட்ரூவா லவ் பண்ணி ஏதாச்சும் பிரேக்கப் ஏதாச்சும் ஆயிருக்கா? பையன் செத்துருக்கான் நான் லவ் பண்ணி. அப்படியா? எதனால? முள்ளாலையா? என்னால சொல்ல முடியாது. ஓகே. அவன் மன கஷ்டத்துல தூக்க மாட்டி செத்துறான். அதெல்லாம் லவ்வே இல்ல. நல்லா எதுக்கு செத்தான்னா பட் நீங்க ட்ரூவா இருந்தீங்களா இல்ல அவரு ட்ரூவா இருந்தாப்லையா? நான் ட்ரூவாவே இருக்க மாட்டேனே. ட்ரூவாவே இருக்க மாட்டீங்க? இருக்கவே மாட்டேனே ட்ரூவாலாம். ஏன் ட்ரூவா இருக்க மாட்டீங்க? நம்ம கிட்ட வருவாங்க காசு கேட்பாங்க. இப்போ நீ கமிட்டடா சிங்கிளா? இப்போ கரண்ட்ல கமிட்டட், பட் ஆனா நான் சிங்கிளா சுத்துறேன். எப்படி சூப்பராக இருக்கா? எல்லா ட்ரூவில் வரும். ஓ, நான் ஏன் லவ்வரை காட்ட மாறேன்ட்டல. இதோ பாருங்க. ஒரு பையன் அழகா இருக்கானா அதை விட இன்னொரு பையன் அழகா இருந்தா அந்த பையன்கிட்ட போயிடுவோம். அதை விட இன்னொரு பையன் நல்லா இருந்தா அந்த பையன்கிட்ட போயிடுவோம். ஒன்னை விட ஒண்ணு பெட்டரா இருக்கும், நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். அதனால நாங்க மாறி மாறி போயிட்டே இருக்கோம். பொண்ணு விட்டு போயிட்டானா வாழ்ந்து காட்டுங்க ப்ரோ, அதான் கெத்து. நானும் இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சான வேலையை பார்த்து போட்டேன். இதுக்கடுத்து நீங்கள் இப்படி பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்தீங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த பொண்ணுங்க பேசுறதெல்லாம் பாருங்கள். எல்லா பொண்ணுங்களும் கிடையாது, ஆனால் இருக்கானுங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், விட்டு போயிட்டானா ஓகே விட்டுருங்க. லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க, அந்த பொண்ணு கரெக்டாக இருக்குமா என்னான்னு. அவ முன்னாடி வாழ்ந்து காட்டுங்கடா. அதாண்டா அவளுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை.